நாராயணசாமி ஐயாவுடைய 101வது பிறந்தநாள் விழாவிலே பல்வேறு விதமான கோரிக்கைகள் அரசுக்கும் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஏற்படுத்தி இருக்கிறோம். விவசாயிகள் கடன்கள் முழுமையாக ரத்து செய்யப்பட வேண்டும். விவசாயிகள் கடனானதற்கு காரணமே விளைபொருளுக்கு விலை இல்லாத காரணத்தால் தான். எனவே MS சாமிநாதனுடைய கமிட்டியினுடைய அறிக்கைப்படி விளைபொருள்களுக்கு விலை நிர்ணயம் செய்து தர வேண்டும். மேலும் ஆனமலையார் நல்லாறு திட்டம், நோயாறு பவானி திட்டங்களை எல்லாம் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை போல விரைந்து நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். மேலும் பல்வேறு விதமான கோரிக்கை விவசாயிகளுக்கு நிறைவேற்றப்பட வேண்டும். அந்த கோரிக்கைகள் எல்லாம் மீண்டும் விவசாயிகள் மீது பற்றுக்கொண்டு டெல்டா பகுதியை விவசாயிகள் பாதுகாப்பு மண்டலமாக அறிவித்து 1000 கோடியில் கால்நடை பல்கலைக்கழகம் கொண்டு வந்து விவசாயிகளுக்கு இலவசமாக ஏரி குளங்களில் மண் எடுக்க அனுமதித்த அந்த எடப்பாடியார் ஆட்சி வந்தால்தான் விவசாயிகளுக்கு நன்மை கிடைக்கும் என்ற அடிப்படையிலே தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரிப்பது என்று உலக உழைப்பாளர் நதிநீர் இணைக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. ஆல்ரெடி மத்திய அரசு வந்து தேர்தல் வாக்குறுதி ஏற்கனவே நதிநீர் வந்து இணைப்போம்னு சொல்லி நீங்க ஆல்ரெடி தேசிய ஜனநாயக கூட்டணி தான் இருக்கிறீங்க. இதை தொடர்பாக மீண்டும் இந்த கோரிக்கை வைக்கிறீங்க. அவங்க என்ன செஞ்சுட்டீங்க? இத்தனை வருஷம் நீங்க என்ன வலியுறுத்துறீங்க? 520 கோரிக்கைக்கான திமுகவே 300 கூட நிறைவேற்ற முடியல. அப்புறம் அவை மட்டும் எப்படி நிறைவேற்ற முடியும்? எனவே தொடர்ந்து வலியுறுத்துவோம், அதை நிறைவேற்ற முயற்சிப்போம். எறும்போற கல் தேயும். தொடர்ந்து வலியுறுத்த கோரிக்கை நிச்சயமாக நிறைவேறும். இப்போ எப்படி சொல்ல, டெல்டா மாவட்ட பகுதிகளுடைய விலை நிர்ணயங்கள் வந்து அரசு பரிசீலிச்சு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. இப்ப அது ஏற்றுக்கூடிய நிலைமையில இருக்குது. மீண்டும் நீங்க அதை கோரிக்கை வைக்கிற இல்லைங்க. இப்ப நெல்லுக்கு டெல்டா காரனை கூப்பிட்டு 5 ரூபாய் சேர்த்து கொடுத்தா மட்டும் மொத்த விளைபொருளுக்கு விலை கிடைச்சிருமா? வேற தக்காளி கொண்டு ஜம்பனை ஓடையில கூட்டான்னு இன்னைக்கு நீங்களே பேப்பர்ல படத்தோட போட்டிருக்கீங்க. அதுக்கெல்லாம் என்ன தீர்வு? விவசாயினுடைய உற்பத்தி பொருள் அனைத்துமே அவனுக்கு சந்தை நிர்ணயம் கிடையாது, MSP கிடையாது. பூரா மார்க்கெட்லயும் சந்தையோரத்துலயும் ஏலம் முட்டு இடைத்தரகன்னு வியாபாரியும் தான் கொள்ளையடிக்கிறாங்க. இவன் விலை நிர்ணயமே பண்ண முடியாது, அரசாங்கம் பண்ணி கொடுக்க சொல்றோம். அது MS சாமிநாதனுடைய கமிட்டியில தெளிவா சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் பண்ண சொல்றோம். அப்ப ஆளுங்கட்சி ஒண்ணுமே விவசாயிகள் செய்யலன்னு தானே இப்ப நாங்க அந்த ஆட்சிக்கு ஆதரவு இல்லைன்னு சொல்றோம். யாருக்கு சொல்றீங்க? தள்ளுபடி பண்ண சொல்லி தேர்தல் வாக்குறுதியா கேக்குறீங்களா? இல்ல சட்டமன்ற கோரிக்கை வைக்கிறீங்களா? எப்படி சட்டமன்ற கூட்டத்துக்கு கோரிக்கை வைக்கிறீங்களா? எப்படி வைக்கிறோம்? தேர்தல் கோரிக்கையா தான் வைக்கிறோம். இந்த கோரிக்கையை நிறைவேற்ற சொல்லித்தான் ஆதரவே கொடுக்குறோம். அவ்வளவுதான். சொல்லிட்டாரா அவரு? EPS, மோடி, அமித்ஷா எல்லாம் சொல்லிட்டாங்க ஏத்துக்கிறோம், எல்லாம் பண்றோம்னு ஏத்துக்கிட்டாங்க. அடுத்த தலைமுறை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.